அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோகன் ராஜாமணி. என்னோட ஊர் கோயம்புத்தூருங்க. நான் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கல்லூரியில் கெரியர் டெவலப்மெண்ட் ட்ரைனராக வேலை செஞ்சுட்ருக்கேன். என்னோடய அன்றாடம் வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 6 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸை கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு க்ரூம் பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஸோ என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் ஒரு 12,000 மாணவர்களை கேம்பஸ் இன்டர்வியூக்கு தயார் பண்ணியிருப்பேன். ஸோ நான் முதல் பட்டதாரி மாணவன் என்னோடய குடும்பத்தில். அதனால் எங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிப்பு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு அருமை சொல்லி வளர்த்ததால் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ நான் இத்தனை நாள் ட்ரெயின் பண்ண விஷயத்தில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவாக சவுத் இந்தியன் பீப்புள் ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு ஸ்கூலில் இல்லை ஒரு காலேஜில் இருக்க வரைக்கும் வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருப்போம். ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்போம். பட் நம்ம இந்த பவுண்ட்ரியை தாண்டிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய உலகம் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவையான ஆற்றல் அப்படிங்கிறது காலேஜ் நேரத்திலேயே கற்றுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இல்லை ஒரு வேலையில் சர்வைவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் போகாதுங்க. அதையும் தாண்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் க்ரூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோட இந்த காலேஜ் ஹவர்ஸையும் தாண்டி என்னுடைய தாகம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நிறையா பீப்புளுக்கு என்னோடய சர்வீஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு கெரியர் டீட் அப்படின்னு ஒரு பிராண்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கோச்சிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் கோச்சிங் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃப்ரீயாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் மட்டும் இந்த அகாடமிக் இயர் 2024, 2025 இந்த ஒரு அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்செட் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட 150 மாணவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தயார் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ நாங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து வள்ளலா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி போக போக வந்து என்னோடய இன்ஸ்டிடியூட்டில் நிறைய மாணவர்கள் படித்து அதனால் பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து என்னோடய யூடியூப் சேனல், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், பிகாஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய மாணவர்கள் வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக ஜாப் போஸ்டிங்ஸ் இதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக வந்து ஒரு டெலிகிராம் கம்யூனிட்டியில் எவ்ரிடே ஜாப் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு விழுந்துகிட்டே இருக்கும். நிறைய மாணவர்கள் இந்த சர்வீஸ்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆஃபர் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகியிருக்காங்க. அதையும் ரொம்ப பெருமிதத்தோடு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மேலும் இந்த கெரியர் டீட் அப்படிங்கிற இந்த பிராண்ட் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் என்ரோல் ஆகி அவங்களும் பலன் அடையணும். இதுதான் வந்து என்னோடய ஆசை. ஸோ நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காசு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நல்ல மனசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். ஸோ நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய லட்சியம், என்னுடைய ஆசை. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சன் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.